ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேல இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் சாப்பிட்டேன். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் பார்த்தா பாவக்காய் இருந்துச்சு. ஸோ பாவக்காய் கொஞ்சம் பசங்களுக்கு வரைக்கும் சிப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு எங்களுக்கு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். இது ரைஸில் போட்டு பெசரி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பூச்சி பிரச்சனைக்கெலாம் நல்லா கேட்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக நான் இந்த பூச்சி மருந்து பசங்களுக்கு கொடுக்கறதில்ல. அது கொடுத்தா என்னமோ உடம்பு சரியில்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் பூச்சி கடிக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 3 மந்த்ஸ் கூட இருக்காது, மறுபடியும் இந்த பூச்சி வந்துடுது. ஸோ நான் என்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் பாவக்காய் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் அப்படியே சாறு எடுத்து கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் சிப்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மந்த்லி ஒரு 2, 3 வாட்டி சாப்பிட அவங்களுக்கு அந்த பூச்சி பிரச்சனை இப்போல்லாம் பூச்சி கடிக்குதுன்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ நம்மளுக்கு நேச்சுரலாகவே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கொடுத்தாவே கொஞ்சம் பசங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு பருப்பு பண்ணிவிட்டு அந்த தொக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ரைஸில் பெசரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், அந்த பருப்புக்கு போட்டாலும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலான்னா கொஞ்சம் கேரட்லாம் போட்டு ரவை உப்புமா தான் பிளான் பண்ணேன். ரவை உப்புமா சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு. நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.